10 ரீசன் எழுதினேன். அதை 4+3+3 பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் வயிற்று கஞ்சா இருந்தாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும்னு சொல்லியே என்ன வளர்த்தாங்க. அதனால ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு ஒரு ஆசை. ஃபர்ஸ்ட் ரீசன் நம்பர் 1. ரீசன் நம்பர் 2, எங்க அம்மா அப்பா 2 பேரும் டீச்சர்ஸ். நானும் டீச்சர் ஆனா நல்லா இருக்கும். புரியுதப்பா? டீச்சர்ஸை பார்த்தே வளர்றோம். அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பாடம் நடத்திருப்பாங்க, அவங்க எப்படி எல்லாம். சோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹீரோயின் யாருன்னா நம்ம பேரண்ட்ஸ் தான். பிடிக்கும் பிடிக்காது மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம என்ன நினைப்போம், அம்மாவை திட்டிட்டே இருப்போம், அப்பாவை திட்டிட்டே இருப்போம். ஆனா நம்மளோட ஆக்சுவல் ஃபேவரட் ஹீரோயின் யாருன்னா நம்ம அம்மா அப்பா தான். வேர்ல்ட்லயே ரொம்ப அழகா அட்ராக்டிவான பர்சன் நமக்கு யாருன்னா அவருக்கு தோல்ல சுருக்க விழுந்து போய் கிடக்கும். அம்மாவுக்கு ஷேப்பே இருக்காது, நமக்காக உழைச்சு. பட் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோயின் யாருன்னா நம்மளோட பேரண்ட்ஸ் தான். எங்க அப்பா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்க அம்மா தான் ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி. சோ இந்த இடத்துல இந்த 4+3+3ல செகண்ட் ரீசன் நான் என்ன சொன்னேன், எங்க பேரண்ட்ஸ் டீச்சர்ஸா இருந்தாங்க. நானும் டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். தேர்ட் ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு டீச்சரா இருக்கும்போது நமக்கு கீழே நம்ம பேச்ச கேட்கறதுக்கு ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. நமக்கு ஒரு லீட் மாதிரி ஒரு கிளாஸ் ரூம்ல லீட் பண்ணுறோம். ஒரு கெத் இருக்கும்ல, நான் சொல்றது கேட்கறதுக்கு 40 பேர் இருக்காங்க ஒரு கிளாஸ் ரூம்ல. அந்த கெத் அது ஒரு ரீசன். இப்படியே ரீசன் போட்டுட்டே வரும். முதல் 4 ரீசன் மொக்கையா இருக்கும். அடுத்த 3 ரீசன் சம்ஹவ் ஏதோ ஒரு ரிலேட்டடா இருக்கும். கடைசி 3 ரீசன் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப கஷ்டம். அந்த ரீசன் எழுதுறதே கஷ்டமா இருக்கும். ஆனா ஆக்சுவலா அந்த 3 ரீசன் எழுதி முடிச்சுட்டு அந்த 3 ரீசனை பார்க்கும்போது இவ்வளவுதான், இதுதான் இல்ல அப்படின்னு தோணும். எடுத்துக்காட்டுக்கு என்னோட கடைசி 3 ரீசன் என்னவா இருந்துச்சுன்னா, ஜாபுக்கு போனாதான் சேலரி கிடைக்கும், சேலரி இருந்தாதான் சோறு கிடைக்கும். ஆமாவா இல்லையா? அதுக்கு அடுத்து 8வது ரீசன், அது 9வது ரீசன், ஒரு நல்ல பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்ல. வேலைக்கு போகாம வீட்டுல உட்காந்து ஹவுஸ் ஹஸ்பண்டாலும் போக முடியாது. ஹவுஸ் ஒய்ஃபா போறது ஈஸி, ஆனா ஹவுஸ் ஹஸ்பண்டா போறது ரொம்ப கஷ்டம். ஆமா தானேப்பா? ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கேன்னு பீத்திட்டு சொல்ல முடியுமா? நான் இப்ப வீட்டுல ஹவுஸ் ஹஸ்பண்டா இருந்தா பேசுறதுக்கு கூப்பிடுவாங்களா இங்க முதல்ல? சோ ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கிறது வாய்ப்பே இல்லை. நான் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, வாழ்க்கையில செட்டில் ஆக முடியாது. கடைசி ரீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு வேலைக்கு போகணும், அது கவர்மெண்ட் ஜாபா இருந்தா இருந்துட்டு போதே. செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லாதவங்க தான் அவங்க படிச்ச படிப்பை கேவலமா பேசுவாங்க. ஏன் நான் இதுக்கு சொல்றேன்னா, உங்க கையில சோசியல் மீடியா இருக்கு, செல்போன் இருக்கு, நான் பார்த்த ஃபீட் உங்களுக்கும் வரும்ல. அந்த மாதிரி சொல்றவங்களை அவங்க பேச்சை கேட்டு நீங்க ஏமாறாதீங்க தயவு செய்து. ஐடென்டிட்டி இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இன்னைக்கும் சொல்றேன், என்னைக்கும் சொல்றேன், டாக்டர்ங்கிற ஐடென்டிட்டிக்கு ஈக்குவலா எதுவுமே வராது. அடுத்து யாருமே, எந்த ஸ்டூடெண்ட்டுமே, எந்த பேரண்ட்ஸுமே என் பையன் எனக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும், பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், கார் வாங்கி தரணும், பில்டிங் வாங்கி தரணும், எந்த பேரண்ட்ஸும் அவங்க பசங்களை ஒரு படிப்புல படிக்க வைக்கிறதே கிடையாதுங்க. உண்மை அதுதான். அவங்க எதுக்கு உங்களை படிக்க வைக்கிறாங்க? சொந்த காலில் என் குழந்தை நிக்கணும்.